ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 to 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு செவக்கணும். நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம், ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப உப்பாயிரும். இந்த காய்க்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. காய்க்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். நல்லா அந்த மாதிரி முக்கால் பதத்தில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிப்போம். பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி இது ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி சாஸ், இது சில்லி சாஸ் எதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு மூடி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா பெப்பர் வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், இது ஆப்ஷனல் தான். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்னா சோறு வந்து பிடிச்சிரும் கீழே. இந்த மாதிரி இது வந்து நம்ம காயை வதக்குற மாதிரி போட்டு வதக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக அப்படியே கிளறி விடணும். லைட்டாக அப்படியே கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம எக்கு அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி போட்டு வச்சுருப்போம், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு முட்டையை இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க, பொடி மாஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா எல்லா ரைஸுமே அப்ளை ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.